ஹாய், வணக்கம் நட்புறவுகளே. நான் உங்கள் மகிமா. இன்னைக்கு ஒன்று சொல்ல போகிறேன். என்னென்னு தானே கேட்குறீங்க, சொல்லிட்டா போச்சு. இன்னைக்கு என்ன நாள் சொல்லுங்கள். இன்னைக்கு என்ன நாள்னு எல்லாருக்குமே தெரியும், அதை நானுமே சொல்கிறேன். இன்னைக்கு மகா சிவராத்திரி. எல்லா நட்புறவுகளுக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இன்னொன்று என்னென்னா, சிவராத்திரி எதுமா நம்ம தூங்காமல் முழிச்சுக்கிட்டு இருந்து சாமியை வேண்டிகிட்டு இருக்கணும். கோயிலுக்கு போகணும், நல்லா போய் சாமிக்கு அபிஷேகம் பார்க்கணும், உட்காந்து நல்லா தூங்காமல் சாமியை நல்லா வேண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. பார்த்துக்கோங்க, அவ்வளோ ஆசை இருக்குது மனசுக்குள்ளே. ஆனால் என்ன பண்ணுறது, தூக்கம் பயங்கரமாக வருது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா 3 மணி வரைக்கும், இல்லை 2 மணி வரைக்கும், 1 மணி வரைக்கும் அதெல்லாம் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டெல்லாம் இருப்பேன். அப்போல்லாம் வராத தூக்கம் இன்றைக்கி பாருங்களேன். நம்மளும் முழிச்சிட்ருப்போம், சாமியை கும்பிட்டுட்டு நல்லா கோயிலுக்கு போய்ட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக சாமி கும்பிட்டு விடிய முடிச்சிட்ருக்கலாம் சிவராத்திரிக்கு அப்படின்னு நினச்சா, இன்றைக்கி தாங்க தூக்கம் அப்படி வருது. என்னன்னே தெரியல. சரி, நம்ம தான் அப்படின்னு பார்த்தா, சரி நம்ம புருஷனை வச்சு கோயிலுக்காவது எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் சொல்லலாம், நல்லா சூப்பராக போய் சாமி பார்த்துட்டு காலையில் வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு கூப்பிட்டா, மனுஷன் நானாவது 1 மணி வரைக்கும் முடிச்சிட்ருப்பேன். மற்ற நாள் அவர் 3 மணி வரைக்கும் 5 மணி வரைக்கும்லாம் முடிச்சுட்டு உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பார். இன்றைக்கி தூங்கிடவே செஞ்சிட்டார். என்ன பண்ணுறது, மற்ற நாள்லாம் தூக்கமே வராது. படுத்து தூங்கினாலும் புரண்டாலும் உருண்டாலும் தூக்கமே தொலையாது. இன்றைக்கி அப்படி வருது தூக்கம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உண்மையிலே எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா, இல்லை உங்கள் எல்லாருக்குமே அப்படி இருக்காங்க? உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? மறந்துடாதீங்க. உண்மையிலே சத்தியமாக என்னால் முடியல. பாருங்களேன், உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், எனக்கு அவ்வளோ தூக்கம் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் என்னென்னா ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, கரெக்டாக 11 மணி தான் ஆக போகுது. 11 மணி கூட ஆகலை, அவ்வளோதான் ஆகுது. ஆனால் தூக்கம் எனக்கு அப்படி வருது. இல்லைன்னா மற்ற டைமில் பார்த்திங்கன்னா உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு நைட்டு 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்து கண் முழிச்சு பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்ருப்பேன். இன்றைக்கி அப்படி வருது. என்ன பண்ணுறது? உண்மையிலேயேங்க நானும் வருஷம் ட்ரை பண்ணுறேன். அந்த சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் ரொம்ப உறக்கம் அப்படி வருது. ஏன்னே எனக்கு தெரியல. உண்மையிலே எனக்கு மட்டும்தானா, இல்லை எல்லாருக்குமே அப்படி இருக்கா? எனக்கு உண்மையில் சத்தியமாக புரியவே மாட்டேனுது. நானும் நிறைய டைம் யோசிச்சு பார்த்துருக்கேன், எதுக்கு நமக்கு இப்படி தூக்கம் வருது? மற்ற நாள்லாம் உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்துட்டு கிடப்பமே தூக்கம் இல்லாமல், இப்போ ஏன் இப்படி உறக்கம் வருது அப்படின்னு நினச்சி நிறைய டைம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு மட்டும்தான் அப்படி என்று நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கும் அப்படிதானா? கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விடுங்க, சரியா? நானுமே கோயிலுக்கு போய் நல்லா தூங்காமல் நைட்டெல்லாம் உட்காந்து வீடியோ எடுத்து போடலாம் நம்மளோட நட்புறவுகளுக்காக அப்படின்னு நிறைய திங்க் பண்ணி வச்சுருந்தேன். பட் உடம்பு ஒத்துழைக்கலை, என் கணவரும் ஒத்துழைக்கலை. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. மீண்டும் நாளை சந்திப்போம், ஓகேவா? சரி, ஓகே. மறுபடியும் எல்லா நட்புறவுகளுக்கும் மீண்டும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இதே மாதிரி எல்லா நட்புறவுகளும் தூங்குங்க. ஐயோ சாரி, தூங்காமல் இருங்க, சரியா? எனக்கு தூக்கம் வருது, ஆனால் நான் இப்போ போய் தூங்க போகிறேன். என்னால் சத்தியமாக முடியலைங்க. மணி 11 மணி தான் ஆகுது. இப்போவே கண்ணை கட்டுது. இதுக்கு மேலாம் என்னால் தாங்கவே முடியாது. உட்காந்து தூங்கிட்டு தான் இருப்பேன். அதனால சரி நம்ம போய் தூங்கலாம். உண்மையிலே கோயில் கூட்டு போகிறதுக்கும் ஆள் கிடையாது. இன்னொன்று போனாலும் பாடி தாங்காது, அந்தளவுக்கு வீக் ஆயிடுச்சு ரொம்ப. அதான் சரி தூங்குவோம். தூங்குறதுக்கு முன்னாடி நம்மளோட நட்புறவுகள்லாம் எப்படி சிவராத்திரியை செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி, நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு தெரிவிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு போட்டேன். உண்மையிலேயே சொல்லுங்கங்க தயவுசெய்து. என்ன மாதிரி எல்லோரும் தூங்கிட்டிங்களா, இல்லை உட்காந்து சாமியை வேண்டிட்டு விடிய முழிச்சிருந்தீங்களாங்கிறத கரெக்டாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில்
கமெண்ட் பண்ணுங்க சரியா, மறந்துடாதீங்க சரியா. நான் தெரிஞ்சுக்கணும் எனக்கு மட்டும்தானா இல்லை உங்களுக்கெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான். ஓகேவா? சரி ஓகே. எல்லாருக்கும் மீண்டும் மீண்டும் சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நல்லா சூப்பராக ஹாப்பியாக எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓகே சரி ஓகே. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லா நட்புறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. ஓகே பாய்.